அண்ணாமலை தலைமையால் கைவிடப்பட்ட கழட்டி விடப்பட்ட டிடிவி தினகரனிடம் இவர் இணக்கமா இருக்கிறதும் அவர்கிட்ட பேசுறதும் அப்ப பிஜேபி தலைமையை இரிட்டேட் பண்ற மாதிரி தானே. பாஜக அடிப்படை உறுப்பினர் தன்னை நீக்க வேண்டும் நினைக்கிறார். திமுக உதவி செய்யும். இதுதான் இந்த பழிவாங்கல் கூட்டணியினுடைய பின்னணி. ராமதாஸ் அமைதிய செடி கொடி இலை தலை இயற்கை விவசாயி இப்படி போயிடுவாரு. பாமகோட கொள்கை மது ஒழிப்பு தாங்க. ஆமா, நான் மது நான் சொல்லலையே. இல்ல நான் சொல்ல ஒரு கொள்கை இல்ல, அது தெரியாது. நான் அன்புமணி போல சில கோக்கும் அவருக்கு நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரபல மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம அரங்கத்து வந்திருக்கிறார். அவருடன் தற்போது நிலவும் அரசியல் சூழல் பற்றி ஒரு சின்ன கருத்து கேட்பு நிகழ்வு இருக்கிறது. நம் அலுவலகத்துக்கு வந்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கண்ணே. இப்ப இருக்கிற அரசியல் சூழல், பிஜேபி அலைன்ஸு, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க, இப்போ வெளியில் போயிட்டாங்க. இன்னைக்கு போய் தினகரனை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணார், பார்த்தார். இந்த மாதிரி பரவலாக ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது அண்ணாமலை இந்த கூட்டணியை கொலாப்ஸ் பண்றாரு. அவர் தலைவர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நுழைவுகள் அதிகமாக இருக்கு, எல்லா வேலையுமே அவர் மூக்க நுழைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட நயனா நாகேந்திரனிடம் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்காங்க. தலைவர் நீங்களா அண்ணாமலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே மழுப்பிட்டு ஒரு மாதிரியான ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன்னா, இப்போ அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து எடுத்தாலும் அண்ணாமலையோட ஆக்டிவிட்டிஸ் இப்போ சமீப காலமாக ரொம்ப அதிகமாக இருக்கு. இடையில ஒதுங்கி இருந்தாரு, நான் சாதாரண தொண்டனா அப்படின்ற மாதிரிலாம் டாக் கொடுத்தாரு. இப்போ இந்த டிடிவி தினகரனுடைய ஒரு விஷயம் இப்போ நடந்தது, வெளியே வந்ததுலாம் இது அண்ணாமலை பிளே பண்ண கேமா இல்லை யதார்த்தமாக நடந்ததா? இப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக அடிப்படை உறுப்பினர் தன்னை நீக்க வேண்டும் நினைக்கிறார். அதுதான் தனக்கு எதிர்கால அரசியல் அஸ்திவாரம் நினைக்கிறார். பாஜகவுடைய எந்த கூட்டங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் கமலாலயத்துக்கும் எங்கேயுமே யாரையும் சந்திப்பதில்லை அண்ணாமலை. ஆனால் தினகரனை சந்திக்கிறார். தினகரன் எதுக்கு போய் சந்திச்சீங்கன்னா, தினகரனை பாஜக கூட்டணியில் இணைப்பதற்கு. பாஜக கூட்டணியிலிருந்து அவர் வெளியே தள்ளிடுச்சு. என்ன காரணம்? அவர் மீது டெல்லியில் உள்ள அந்த சுகை சந்திரா வழக்கு, இரட்டையிலை லஞ்சம் கொடுத்த வழக்குல இப்ப அவருக்கு தண்டனை வரப்போகுது. அதே போல சொத்து குவிப்பு வழக்கு, லண்டன் ஹோட்டல் வழக்கு, இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு ஆங்கிலேயனுக்கு கோல்ஃப் மைதானத்தோடு பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த லண்டன் ஹோட்டல் வழக்கு மிக விரைவில் வரப்போகுது. இதெல்லாம் பாஜக இவரை கண்டுகொள்ளவே இல்லை. பல முறை பாஜக தலைமையில முட்டி மோதி கருணை கேட்டாரு, அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. பாஜக கண்டுகொள்ளவில்லை என்பதை விட அமித்ஷா சென்னை வரும்போதெல்லாம் பார்க்கறதே இல்லை. இவரே ஆஸ்பத்திரி படுத்துக்குவார். அமித்ஷா எப்ப டெல்லியில் புறப்பட்டாலும் வேற ஆஸ்பத்திரி படுத்துக்குவார். இப்படி பலமுறை ஓபிஎஸ் இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சா, அப்பாயின்மெண்ட் கேட்டா, நைனா சந்தி, இப்படி எல்லாம் புலம்பல. நான் என்ன சந்தியை கைவிட்டாங்க. இதுதான் டிடிவியுடைய நிலை. இந்த சூழல்ல அண்ணாமலை தினகரன் இரண்டு பேரும் எடப்பாடியை ஆட்சிக்கு வராமல் 26 பழிவாங்கியே தீர வேண்டும். இது பழிவாங்கும் கூட்டணி, ஒரு கூட்டணி உருவாக்கணும். இந்த கூட்டணி 1%, 2%, 3%யாவது
எடப்பாடிய தோற்கடிக்கணும். ஏன்னா அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, எடப்பாடியை இப்படியா ஜெயிக்க வைக்கணும். ஏன் ஜெயிக்க வைக்கலாம்? திமுகவை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எடப்பாடி தான் நமக்கு துருப்பிச்சுன்னு அமித்ஷா நினைக்கிறாரு. அண்ணாமலை எடப்பாடி வரக்கூடாது நினைக்கிறாரு. இது பாஜகவுக்குள்ள ஒரு பெரிய முட்டல் மோதல் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன நினைக்கிறாரு அண்ணாமலை, நம்ம அடிப்படை உறுப்பினர் வந்து பாஜக நீக்கினால் அதை வச்சு அரசியல் பண்ணிடலாம், அரசியல் செய்து தனி கட்சி ஆரம்பிக்கிற மூடுக்கு வந்துட்டார். இந்த தனி கட்சி வலது இடதுசாரி கொள்கைகளை கலந்து இருக்குமா அவங்க தரப்பு சொல்றாங்க. அது எப்படியா வலதுசாரி இடதுசாரிய சேரும்? கேபிட்டலிசமோ சோசியலிசம் எப்படி சேரும்? அமெரிக்காவும் சீனாவும் எப்படி சேரும்? அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்படி சேரும்? ஜென்ம விரோதிகள் கம்யூனிசமோ கேபிட்டலிசமோ. ஆனா வலதுசாரி இடதுசாரி இதெல்லாம் இருக்குன்னா பாஜக தன் மீது கோபப்பட்டு விடக்கூடாது. பாஜக தன்னை அடிப்படை உறுப்பினர் நீக்கிறா. தினகரனுடைய 4% ஓட்டு அது எப்போ 5 வருஷத்துக்கு முந்தி அது பத்திரமா இல்லை. அது ஒரு சாதி ஒரு சாதி கட்சியாக மாறி போட்டது. தேவர் பேரவையா மாறி போயிடுச்சு தினகரன் கட்சி. இவரு கொங்கு வேளாளர் பேரவையா மாற்ற போறாரு. ஏன்னா தனியார் எம்எல்ஏ ஆனாரு, கொங்கு ஈஸ்வரர் ஒரு எம்பி ஆனாரு, ஒரு எம்எல்ஏ ஆனாரு. இப்ப இவரு கொங்கு மண்டல மக்களுடைய பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னா ஒரு பெரிய கொங்கு சமூகத்தினுடைய டெல்லி பிரதிநிதியா நாடாளுமன்றத்துக்கு போயிடலாம். இப்படியான ஒரு திட்டம் அண்ணாமலைட்ட. தினகர முக்குளத்தூருடைய பிரதிநிதி இப்ப ஓபிஎஸ் அடக்கி வாசிச்சு இப்ப எடப்பாடியினுடைய பதிலுக்காக, எடப்பாடியுடைய கடைக்கண் பார்வைக்காக நீங்க ஏங்கி நிக்கிறார் யாரு? ஓபிஎஸ். ஏன்னா ஓபிஎஸ் காசு செலவு பண்றதுக்கு அவரு மனசே வர, டீயே வாங்கி தர மாட்டாரு, கிணறே தர மாட்டாரு, ஏழைவார மக்களுக்கு கிணறே தர மாட்டாரு. ஆனால் தினகரன் இப்ப பணமே இல்லை. ரிசர்வ் வங்கி ஒட்டுமொத்தமான வங்கி கணக்கையும் முடக்கிட்டாங்க. தினகரன் பைசா இல்ல, பணம் இருக்கிற ஒரே பழுத்த அரசியல்வாதி அண்ணாமலை தான். ஆனால் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழிவாங்குகிற உணர்ச்சி டன்னு கணக்கா இருக்கு. இதை வைத்துக் கொண்டு எப்படியாவது அன்புமணியை சேர்த்தலாம், ஓபிஎஸ்ஐ சேர்த்தலாம், சசிகலாவை சேர்த்தலாம், அதிமுக உடச்சி செங்கோட்டையை சேர்த்தலாம். இதெல்லாம் பாஜக பார்த்து கொண்டு இருக்குமா? பாஜக ஒரு பெரிய நீண்ட நெடுந்தொலைவு நீண்ட நெடிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கு. எப்படி திமுகவை எப்படியாவது வீழ்த்தி விட்டு அகில இந்திய அளவில் திமுக தனக்கு ஒரு பெரிய குறைச்சல் கொடுக்குது. இந்தியா கூட்டணியில் வலுவான 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கட்சி திமுக கூட்டணி தான், இந்தியா கூட்டணி தான். இதை வரவிடாம பண்ணணும். ஆனால் அண்ணாமலை பாஜக RSSல இருந்து பயிற்சி பெற்று பாஜக மாநில தலைவராகி திமுக அரசியல்வாதிகளை மிரட்டி உருட்டி தன்னை வளமாக்கி கொண்டு 80 கோடி ரூபாய்க்கு நொய்யல் ஆத்து ஓரமா நொய்யல் ஆத்தையும் சேர்த்து ரிஜிஸ்டாரை வீட்டுக்கு வந்து அவன் பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துட்டு போறான். இந்த பணம் ஏவியானா நான் மனைவிட்ட லோன் வாங்கினாரு. ஆனா 4.5 கோடிக்கு இடம் வாங்கியிருக்காரு. அவருடைய மதிப்பு 85 கோடி. இப்படி ஒரு 10 சொத்து வாங்கினா 850 கோடி, 100 சொத்து வாங்கினா 8000 கோடி. 8000 கோடி இந்த சாதாரண ஒரு ஐபிஎஸ் ஆபீஸா ஆடு வைத்து கொண்டு ஆட்டுக்குட்டியை பராமரித்து கொண்டு ஐபிஎஸ் ஆன ஒரு விவசாயிக்கு எப்படியா அந்த பல 100 கோடி வந்தது? இதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சை. இருந்தாலும் தினகரனை, ஓபிஎஸ்ஐ, சசிகலாவை, செங்கோட்டையனை இப்படி ஒருங்கிணைத்து எடப்பாடி சேர்ந்துருவாரோ, விஜய் சேர்ந்துடும். அப்புறம் அடுத்து மோடி, அடுத்து டம்போட சேர்ந்துருவார். என்ன வாக்கு வங்கி இருக்கு இவர்கிட்ட? டிடிவிட்டே வாக்கு வங்கி இல்லையா? போன எலெக்ஷன்ல வந்து ஒரு 20 இடம் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கிறது. ஏன்னா அவங்க எங்கெல்லாம் 7000 5000 ஓட்டுல தூக்குறாங்களோ அங்கெல்லாம் டிடிவி வந்து 10,000 12,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்ப அண்ணாமலை வந்து தலைமையால் கைவிடப்பட்ட கழட்டி விடப்பட்ட டிடிவி தினகரனிடம் ஒரு இணக்கமா இருக்கிறதும் அவர்கிட்ட வந்து பேசுறதும் அப்ப பிஜேபியுடைய தலைமையை இரிட்டேட் பண்ற மாதிரி தானே.
அதாங்க பிஜேபி தன்னை எப்படியாவது அவங்களுக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட்சி ஆரம்பிச்சுட்டு இவர் விட்டுருவாங்களா? இவர் மேல ஈடிலாம் வராதா? இல்ல அவர் அதெல்லாம் தன்னை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறாரு. சமாளிக்க நீங்க களத்துல குதிச்ச பிறகுதான எதிர்கொள்வது தெரியும். இப்போ அன்புமணி கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அவரு இப்போ 24 மணி நேரம் பிபி ஏறி, ஏன்னா அவங்க அப்பா கட்சி நடத்தினாரு. கல்யாண வீடு, காது குத்து, நல்லது கெட்டது எல்லாம் தேடி கேட்டு வந்துட்டு தான் இருப்பான். யாரு? கட்சிக்காரன் பூரா தலைவர்களே போய்த்து ஆகணும். இத ராமதாஸ் சமாளிச்சாரு. ஏன்னா அவரு மருத்துவரா பெட்டி தூக்கிட்டு ஒவ்வொரு வன்னியர் கிராமங்களுக்கா போனவர். இவர் ஒரு கார்பரேட் 125 கோடி ரூபாய் பங்களா, வெளிநாட்டு கார், பனையூர்ல ஒரு இம்போர்ட்டட் ஸ்டீம் போட் வாங்கி வச்சிருக்காரு. கஷ்டப்படாம தலைவர் ஆயிட்டாரு. அப்போ அவருக்கு மன உளைச்சல், டிப்ரெஷன் ஆச்சுன்னா போட்ல வேறு எங்க போயிருவாரு? கடலுக்கு போய் மீன் பிடிக்க போயிருவாரு. இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் ஸ்டைல். யாருக்கு? யார் ஸ்டைலு? பிரிட்டிஷ்கார ஸ்டைல். ஆமா, மீன் பிடி கடல்ல போய் மீன் பிடிக்கிறது. இப்ப மீன் பிடிக்க போகும்போது மீனை சும்மா சாப்பிட முடியாது. அதுக்கு சில திரவங்கள்லாம் தேவை. எல்லாம் இம்போர்ட்டட் 2 லட்சம் ரூபாயா. இப்படி எங்க போயாரு? என்ன காரணம்? பாமகோட கொள்கை மது ஒழிப்பு தாங்க. ஆமா, இல்ல நான் மது நான் சொல்லலையே. இல்ல நான் சொல்ல மது ஒழிப்புன்னு ஒரு கொள்கை இல்லை. அது தெரியாது. நான் அன்புமணி போல சில கோக்கும் திரவம் தான், கோக்கும் திரவம் தான், அப்புறம் தம்சப்பும் திரவம் தான். நான் அப்படிதான் சொல்றேன். நீங்க உடனே டக்குன்னு பாயிண்ட் கொண்டோம் அப்படி ஒரு இல்ல, அது எனக்கு தெரியும். அப்போ இப்படி கட்சி ஆரம்பிச்சு தலைவராக தான் அண்ணாமலைக்கு நிலைமை என்னாமலைன்னு தெரியும். ஒரு வாரம் திமுக அதிமுக ஒழிக்கணும் எடப்பாடிய அதிமுகவுல ஒரு தாத்தாவை ஒழிக்க முடியாது. இங்கே ஆமா, எடப்பாடி தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். தினகரனுக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அதாவது எடப்பாடி சிஎம் இருக்கும்போது அவருதான் சசிகலா தினகரனால் முதலமைச்சர் நாற்காலிக்கு அமர வைக்கப்பட்டவர். யாரு? எடப்பாடி. எடப்பாடியுடைய கான்வாய் போய் தினகரன் வீட்டுல காத்திருக்கும். முதலமைச்சரான பிறகு எந்த கையில கை போடணும், எது கட்டி வாங்கணும், எது கொடுக்கணும், வாங்கல் எல்லாம் யாரு கேட்கணும்? பேர் தான் முதலமைச்சர் கான்வாய். எங்க தினகர குளிச்சுட்டு இருக்காரு, எங்க அவரு வேட்டி கட்டிட்டு இருக்காரு, சாப்பிட்டு இருக்காரு, இப்பதான் ஷேவிங் பண்றாரு. இப்படி எல்லாம் சொன்னா கான்வாயில உட்கார்ந்துருப்பார் எடப்பாடி. இதெல்லாம் இவ்வளவு பெரிய அதிகார மையத்தில் இருந்த தினகர இப்போ பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஆள் இல்லை. அப்போ அவரே நினைக்கிறாரு எடப்பாடி ஒழிச்சது இருந்தார். அமித்ஷா வந்த பிறகு அமித்ஷா சொடக்கு போடுகிற நேரத்துல அமித்ஷா சொன்னாரு, முதல்ல அண்ணாமலை மாற்றம் அப்படிதான் சந்திப்பாரு. டெல்லி மீடியாக்கள் கூட பாஜக அதிமுக கூட்டு தோல்வி அப்படி எல்லாம் கிளம்பிட்டான் டெல்லிக்கு. இது எடப்பாடி என்ன பிரச்சனை எப்ப சந்திப்பார்? அமித்ஷா தமிழிசை வீட்டுக்கு போறாரு, குருமூர்த்தி வீட்டுக்கு போறாரு, குண்டாக்காரன் வீட்டுக்கு போறாரு, அண்டாக்காரன் வீட்டுக்கு சுத்தி வராரு. அதை எடப்பாடி பார்க்க மாட்டேங்கிறாரு. முதல்ல அண்ணாமலைய சோழியை முடிச்சுட்டு வாயா உடனே கமலாலயத்து பக்கம் காரை திருப்பி முதல்ல அண்ணாமலைய விட்டுட்டு நயனாராக அன்னபூச ஜெயிக்க வச்சுருந்தா அடுத்த அமித்ஷா போனாரு, எடப்பாடி வீட்டுக்கு போனாரு. இதையெல்லாம் ஒரு ஓரத்தில் வைத்திருந்த அண்ணாமலையும் கால்வாயை காத்திருந்த டிடி தினகரனும் ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில ஓபிஎஸ் இருப்பார். ஓபிஎஸ் எப்படியா எடப்பாடி கிடைக்கன் பார்வையில் இருக்காரு. இப்படி எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் செங்கோட்டையன இப்படி ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி, அது எத்தனை ஓட்டு போடுன்னு தெரியாது. இப்படி சேர்த்துவதுதான் என்னுடைய பிரதான வேலை. இதுக்கு பின்னணியில திமுக இருக்கிறது. இதுதான் திமுக ஃபண்டு தான். ஒரு 100 தொகுதி, இப்ப 106 தொகுதி பலவீனமா இருக்கு. இப்ப 106 தொகுதி யாருக்கு இருக்கு? எடப்பாடிக்கு வந்துருச்சு. பலவீனமா இருக்கு. திமுக ஓட்டு போடலைன்னா யாருக்கு பலமா இருக்கு? எடப்பாடி. அப்போ அதை உடைக்கணும். இதற்காக தினகரன், அண்ணாமலை, சென்ஸ், சசிகலா, ஓபிஎஸ் இவர்களை வைத்து தொகுதிக்கு 2000 கூட பெரிய 734 தொகுதிக்கும் 1000 ஓட்டு பிரிச்சா 2 லட்சம் ஓட்டாச்சு. 2000 ஓட்டு பிரிச்சா 5 லட்சம் ஓட்டாச்சு. போதும்.
திமுகவுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. திமுக அத்தனை வேட்பாளர்களுக்கு பணத்தை கட்டும், செலவு கொடுக்கும். அண்ணாமலை திமுக பழைய கள்ள கூட்டு வச்சிருந்தாரு. தினகரனுக்கு இப்போ திமுக வேலை செய்து 2 பேருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு திமுக உதவி செய்யும். இதுதான் இந்த பழிவாங்கல் கூட்டணியினுடைய பின்னணி. சமீப காலமா டிடிவி எப்போ பேசினாலும் விஜய் கட்சியை வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி சொல்றாரு. விஜய்னால பாதிப்பு இருக்கு. அப்ப நிருபர்கள் கேட்கும் போது நீங்க விஜய் கூட்டணிக்கு போக போறீங்களா? எப்போ வேணாலும் இது வேணாலும் நடக்கலாம், அரசியல் இப்ப சொல்ல முடியாது, எல்லாம் ஜனவரி. அதாவது இப்ப இருக்கிற கட்சிக்கு எல்லாமே தேமுதிகவா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா எல்லாருமே டிசம்பர் ஜனவரில சொல்றோம் அப்படின்றத. அப்ப தேர்தல் பேரம் படியலன்னு மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல இவங்களுக்கு இல்ல, அதாவது விஜய் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி. இது உறுதி. ஜனவரி பிப்ரவரியில இது 100% பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேர்வதில் எந்த பலனும் இல்லை. கண்டிப்பா இந்த கூட்டணி இன்னும் வெற்றி கூட்டணியா மாத்தணும்னா விஜயுடைய 10%, அது 7 இருந்தா கூட பரவாயில்ல, 5 இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா விஜய் வந்து என் தலைமையை அங்கீகரிச்சு வந்ததான் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அப்படிதான் விஜய்காந்த் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. பெரிய விஜய் அவர் விஜயகாந்த், இவர் சின்ன விஜய், அவர் பெரிய விஜய். மக்களோடும் கூட்டணி, ஆண்டவனோடும் கூட்டணினாரு. ஆண்டவனோடும் மக்களோடு கூட்டணினாரு. மச்சான மனைவியா கொள்ளைப்புற வழியா இந்த யாரோட கூட்டணி வச்சாங்க? ஜெயலலிதாவோட கூட்டணி, காந்தியோடு கூட்டணி. முதல்ல ஒரு மக்கள் நல்ல கூட்டணியிலே காந்தியோட கூட்டணி. அதோட விஜயகாந்த் கதையை முடிஞ்சு போச்சு. முதலமைச்சர் நாற்காலியே எதிர்கட்சி வந்து அப்புறம் அரசியல்ல காணாமல் போய்விட்டார்கள். இப்ப அதே நிலைமை தான். அப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு பெரிய கட்சி, பாஜக டெல்லி அதிகார மையம், 2 பேரும் எப்படியாவது அதிமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கான அத்தனை சாதுரியங்களும் டெல்லியில் திட்டமிடப்படும். இரும்பு தலையர் யாரு? அமித்ஷா விஜய கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை தோற்கடிக்க வைப்பதுதான் இந்த அரசியல் வியூகமே. அது கண்டிப்பாக நடந்தேரும். ஜனவரி காலகட்டத்தில் 100% இந்த கூட்டணியில் அன்புமணி வராது. அதிமுக கூட்டணியில ராமதாஸ் அமைதியா செடி கொடி இலை தலை இயற்கை விவசாயி இப்படி போயிடுவாரு. கட்சி யாருக்கு வந்துருச்சு? இப்ப அன்புமணிட்டு வந்துருச்சு. குடும்பம் எல்லாம் உட்கார்ந்து மொத்தமாக குடும்பம் இருவரையும் இணைத்து தாத்தா ஓய்வு, மகன் கல ஆய்வு, இதுதான் நடக்கும். இதெல்லாம் இதுக்கு இப்படி இந்த கிளைமாக்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு 6 மாசம் இருக்கு. கிளைமாக்ஸ் நடக்கிறதுக்கு 6 மாதம் இருக்கு. 6 மாதத்துக்குள்ள அரசியல் எது வேண்டுமா நடக்கலாம். கருப்பு சிவப்பாகலாம், சிவப்பு கருப்பாகலாம், எல்லாம் மஞ்சள் ஆகலாம். இப்படி பல சூழல் கடந்த காலங்கள்ல நடந்து இருக்கிறது. அதே போல இதுவும் நடக்கும். ரொம்ப நன்றிண்ணா. நம்ம 2026 தேர்தல் குறித்து அண்ணனிடம் விரிவான ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணன் சொல்ற விஷயங்கள்லாம் ஜனவரியிலிருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், விஜய் பிஜேபி அதிமுக கூட்டணி ஏற்படுதா? இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பாங்களா? இல்லை திமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாகுதா? இல்லை அண்ணாமலை தலைமையில தனியாக ஒரு கூட்டணி உருவாகுதா? இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 3-4 மாசத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிய போகுது. அண்ணனுடைய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாகுமா இல்லையா நம்ம ஜனவரியிலே தெரிஞ்சிடும். பல நல்ல கருத்துக்கள், பல நிறைய விஷயங்கள், இன்னைக்குள்ள அப்டேட் அரசியலை பத்தி எல்லாருக்கும் நேர்களுக்கு தெரியக்கூடிய, ஈஸியா புரியக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாடு பாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.